ஈரான் தீவுகளை ஆக்கிரமிக்க ரகசிய முயற்சி, உளவுத்துறை தகவல்களினால் கடும் எச்சரிக்கை. எம்மிடம் கெஞ்சுகிறார்கள், காலம் கடந்து போவதற்குள் செயற்படுமாறு ஈரானுக்கு ட்ரம்ப் பகிரங்க எச்சரிக்கை. நடுவானில் F-18 விமானத்தை சுட்டு வீழ்த்திய ஈரான், அமெரிக்கா மறுப்பு. ஹோர்முஸ் நீர்மையை கட்டுப்படுத்திய ஈரானின் கடற்படை தளபதி வீழ்த்தப்பட்டார். அமெரிக்கா ஸ்டேலுக்கு பேரிடி, போரில் களமிறங்கும் புதிய தரப்பு, ஈரான் அறிவிப்பு. ஹோர்முஸ் நீர்மையில் நட்பு நாடுகளின் கப்பல்களுக்கு அனுமதி, ஈரான் அறிவிப்பு. ஈரானுக்கு எதிரான தாக்குதல் களத்தில் USS ஆப்ரஹாம் லிங்கன், மத்திய கிழக்கில் அதிகரித்த பதற்றம். போர் நிறுத்த முன்மொழிவுகளை நிராகரித்த ஈரான், அமெரிக்காவின் கடும் எச்சரிக்கை. ஈரான் என்னை அவர்களின் அதிஉச்ச தலைவராக்க விரும்பினார்கள், நான் மறுத்துவிட்டேன், டொனால்ட் ட்ரம்ப். காலம் கடந்து போவதற்குள் விரைவில் தீவிரமாக செயல்பட வேண்டும் என ஈரானுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சமூக ஊடகத்தில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். ஈரானிய பேச்சுவார்த்தையாளர்கள் மிகவும் வித்தியாசமானவர்களாகவும் விசித்திரமானவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளுமாறு நம்மிடம் கெஞ்சுகிறார்கள். இராணுவ ரீதியாக முற்றிலுமாக அழிக்கப்பட்டு மீண்டு வருவதற்கான வாய்ப்பு துளியும் இல்லாத நிலையில் அவர்கள் அவ்வாறு செய்வது சரி. ஆனாலும் அவர் பகிரங்கமாக எங்கள் முன்மொழிவை நாங்கள் பரிசீலித்து வருகிறோம் என கூறுகிறார்கள். தவறு, காலம் கடந்து போவதற்குள் அவர்கள் விரைவில் தீவிரமாக செயற்பட வேண்டும். ஏனென்றால் ஒருமுறை அது நடந்துவிட்டால் பின்வாங்குவதற்கு வழியே இல்லை, அது நல்லபடியாகவும் இருக்காது என குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவுக்கு சொந்தமான F-18 விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வீடியோவையும் ஈரான் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ளதுடன் விமானம் எங்கு வைத்து சுட்டு வீழ்த்தப்பட்டது, அதில் ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பாகவும் என்ன என்பது தொடர்பான எந்த தகவலையும் ஈரான் வெளியிடவில்லை. ஈரான் வெளியிட்ட இந்த அறிவிப்பை அமெரிக்கா உடனடியாக நிராகரித்துள்ளது. அமெரிக்காவும் ஸ்டேலும் இணைந்து ஈரான் மீது தாக்குதலை தொடங்கியதை அடுத்து ஈரானும் பதிலடி கொடுத்து வருகிறது. இரு தரப்புகளுக்குமான போர் 25 நாட்களை கடந்துள்ள நிலையில் ஈரானுடனான பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருப்பதாகவும், எனவே 5 நாட்களுக்கு ஈரான் மீதான தாக்குதலை நிறுத்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். இந்த நிலையில் அமெரிக்காவுடன் எத்தகைய பேச்சுவார்த்தையிலும் தாங்கள் ஈடுபடவில்லை என ஈரான் திட்டவட்டமாக மறுத்து வருகிறது. இந்த பின்னணியில் அமெரிக்காவுக்கு சொந்தமான F-18 விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானின் முக்கிய தலைவர்கள் சிலர் தன்னை அந்நாட்டின் உயர் தலைவராக்க விரும்பியதாகவும், ஆனால் அதற்கு தான் மறுப்பு தெரிவித்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் இடம்பெற்ற குடியரசுக் கட்சியின் நிதி திரட்டும் நிகழ்வில் பேசிய ட்ரம்ப், கடந்த 47 வருடங்களாக இந்த அமெரிக்க ஜனாதிபதியும் செய்ய துணியாததை நாங்கள் செய்துள்ளோம். ஈரானின் அணு ஆயுத மிரட்டல் ஒரு புற்றுநோய், அதனை அகற்ற வேண்டும். அதனால் தான் ஈரான் மீது தாக்குதல் நடாத்தப்படுகிறது. ஈரானின் அச்சுறுத்தலுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். அமெரிக்க ஈரானுக்கு இடையில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. நம்முடன் உடன்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ள ஈரான் விரும்புகிறது, ஆனால் அதனை சொல்ல பயன்படுகிறார்கள். கொமேனியின் மறைவுக்கு பின்னர் ஈரான் அடுத்த உயர் தலைவராக நான் பெற வேண்டும் என்னும் யோசனையை ஈரான் முன்வைத்தது. ஆனால் நான் அதை நிராகரித்து விட்டேன் என தெரிவித்துள்ளார். ஈரானின் முக்கிய தலைவர்களில் சிலர் தன்னை அந்நாட்டின் உச்ச தலைவராக்க விரும்பியதாகவும், ஆனால் அதற்கு தான் மறுப்பு தெரிவித்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் இடம்பெற்ற குடியரசுக் கட்சியின் நிதி திரட்டும் நிகழ்வில் பேசிய ட்ரம்ப், கடந்த 47 வருடங்களாக எந்த அமெரிக்க ஜனாதிபதியும் செய்ய துணியாதை தான் செய்ததாக தெரிவித்துள்ளார். கொமேனியின் மறைவுக்கு பின்னர் ஈரானின் அடுத்த உச்ச தலைவராக நான் பெற வேண்டும் எனும் யோசனையை ஈரான் முன்வைத்தது, ஆனால் அதை நான் நிராகரித்து விட்டேன் என தெரிவித்தார். ஈரானிய இராணுவ இலக்குகளை குறிவைத்து USS ஆப்ரஹாம் லிங்கன் என்ற விமானம் தாங்கி கப்பல் அப்பகுதியில் வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து நடாத்தும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஈரானிய இராணுவம் கப்பலை குறிவைத்து ஏவுகணை தாக்குதலை நடாத்தியதாகவும், ஆனால் கப்பல் தனது நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாகவும் ஈரான் கூறியதை தொடர்ந்து அமெரிக்கா இந்த விளக்கத்தை அளித்துள்ளது. இருப்பினும் தங்களது நடவடிக்கைகளுக்கு எந்த இடையூறும் ஏற்படவில்லை என்றும், திட்டமிட்டபடி அந்த கப்பல் ஈரானிய இலக்குகளுக்கு எதிராக தாக்குதல் நடவடிக்கைகளை தொடர்ந்து நடாத்தி வருவதாக அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்றனர். ஈரானிய இராணுவ இலக்குகளுக்கு எதிராக USS ஆப்ரஹாம் லிங்கன் உடைய விமானம் தாங்கி கப்பலில் வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து நடாத்தி வருவதாக அமெரிக்க மத்திய கட்டளைப்படை தெரிவித்துள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையிலான பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்ற பெயரில் அமெரிக்கா மற்றும் ஸ்டேல் இணைந்து ஈரானின் ஏவுகணை தளங்கள், அணு திட்டம் தொடர்பான இடங்கள் உள்ளிட்ட இராணுவ இலக்குகளை தாக்கி வருகிறது. இந்த நடவடிக்கையின் சாண்டியாகோவை தளமாக கொண்ட நிமிட்ஸ் வகுப்பு விமானம் தாங்கி கப்பலான USS ஆப்ரஹாம் லிங்கன் முக்கிய பங்கு வகித்து வருகிறது. அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தபடி கப்பலில் இருந்து F-18 சூப்பர் ஹார்னட் போன்ற போர் விமானங்கள் தொடர்ந்து ஏவப்பட்டு ஈரானிய இலக்குகளை தாக்கி வருகிறது.
சென்கோம் ஆப்ரஹாம் லிங்கன் கேரியர் ஸ்ட்ரைக் குழு ஈரானிய வான்வழியை ஆதிக்கம் செலுத்தி வருகிறது என வலியுறுத்தியுள்ளது. இதற்கிடையில் ஈரானிய இராணுவம் தங்கள் கடற்கரை பகுதியிலிருந்து குரூஸ் ஏவுகணைகளை USS ஆப்ரஹாம் லிங்கன் நோக்கி ஏவியதாக கூறியுள்ளது. அந்த தாக்குதலில் அமெரிக்க கப்பல் குழு தனது நிலையை மாற்றியுள்ளதாக ஈரான் வாதிட்டுள்ளது. ஆனால் அமெரிக்கா இந்த கூற்றுக்களை முழுமையாக மறுத்துள்ளது. சென்கோம் தெரிவித்துள்ளது, ஈரானின் கூற்று பொய்யானது. ஏவுகணைகள் கூட அருகில் வரவில்லை. ஆப்ரஹாம் லிங்கன் தொடர்ந்து செயற்பட்டு தாக்குதல்களை நடாத்தி வருகிறது என தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இந்த மோதல் காரணமாக மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஈரான் தரப்பில் பல ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் நடைபெற்றுள்ள நிலையில் அமெரிக்கா தனது நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கு பகுதியில் தற்போது அதிகரித்துள்ள பதற்றங்களை குறைப்பதில் இந்தியா ஒரு நம்பகமான பங்காளியாக செயல்பட முடியும் என இந்தியாவுக்கான ஈரான் தூதுவர் முகமது பத்தாலி தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய, அமெரிக்க, இஸ்ரேல் மற்றும் ஈரான் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருடனும் வரலாற்று ரீதியான மற்றும் மூலோபாய உறவுகளை பேணி வருகிறது. இது புரிந்துணர்வுகளை குறைத்து ராஜதந்திர பேச்சுவார்த்தை பாதைகளை வலுப்படுத்துவதில் இந்தியாவை நம்பகமான தரகராக மாற்றுகிறது என கூறியுள்ளார். மேலும் குளோபல் சவுதின் முக்கிய நாடாகவும் சமநிலையான வெளியுறவு கொள்கை கொண்ட நாடாகவும் இந்தியா பதற்றங்களை தணிக்கவும் உரையாடலை ஊக்குவிக்கவும் செயல்திறன் மிக்க மற்றும் நேர்மையான பங்கை வகிக்க முடியும் என அவர் கூறியுள்ளார். தற்போது ஹார்முஸ் நீர்நிலையில் ஏற்பட்டுள்ள பதற்றம் குறித்தும் பேசிய பத்தாலி, அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் போன்ற ஆக்கிரமிப்பு நாடுகளின் கப்பல்களுக்கு மட்டுமே தடை விதிக்கப்படும். இந்திய கப்பல்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்து பாதை உறுதிப்படுத்தப்படும். இந்தியாவுடன் ஈரான் பகிர்ந்து கொள்ளும் நீண்டகால நட்பு மற்றும் பொதுவான நலன்களை அடிப்படையாக கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். ஈரானின் ஆதரவு பெற்ற ஜேர்மனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை எதிர்த்து நடைபெறும் போரில் இணைவதற்கு தயாராக உள்ளதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நம்பகமான தகவல் வட்டாரம் ஒன்றை மேற்கோள் காட்டி இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. ஹவுதி என அழைக்கப்படும் ஜேர்மனின் அன்சாருல்லா இயக்கம் பாப் அல் மண்டாப் நீர்நிலையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர தயாராக இருப்பதாகவும் அது எளிதான பணியாக இருக்கும் என மேற்படி செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவில் இஸ்ரேல் நடாத்திய தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் வகையில் 2023 அக்டோபர் முதல் செங்கடலில் இந்த கிளர்ச்சி குழு தாக்குதல்களை நடாத்தி வருகிறது. இதன்போது இஸ்ரேல் தொடர்புடைய நூற்றுக்கணக்கான இலக்குகளை நோக்கி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் தொடர்புடைய கப்பல்களையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தியதால் உலகளாவிய வர்த்தக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த தாக்குதல்களை தடுக்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் இதுவரை முழுமையாக வெற்றியளிக்கவில்லை. இந்த நிலையில் ஹவுதி பாப் அல்லாப் மண்டாப் நீர்நிலையை முழுமையாக கட்டுப்படுத்த தொடங்கினால் நிலைமை மேலும் மோசமடையும் என சர்வதேச நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். பாப் அல் மண்டாப் நீரிணை ஐரோப்பா, ஆப்பிரிக்க மற்றும் ஆசியாவை இணைக்கும் முக்கிய கடல்வழி தடமாகும். இது மத்திய தரை கடலையும் அரேபிய கடலையும் இணைக்கும் முக்கிய நுழைவாயிலாக விளங்குகிறது. மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றத்தை தணிக்க ஈரான் முன்வர தவறினால் அந்த நாடு இதுவரை சந்தித்திராத அளவிலான மிக கடுமையான இராணுவ தாக்குதலை எதிர்கொள்ள நேரிடும் என வெள்ளை மாளிகை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக வெள்ளை மாளிகையின் ஊடக பேச்சாளர் கரோலின் லெவிட் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவித்த அவர், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமைதி வழியை விரும்புவதாக குறிப்பிட்டுள்ளார். இனிமேல் உயிரிழப்புகளோ அல்லது அழிவுகளோ ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதே ஜனாதிபதியின் விருப்பம் என அவர் சுட்டிக்காட்டினார். எனினும் தற்போதைய கள யதார்த்தத்தை ஈரான் புரிந்து கொள்ள தவறினால் விளைவுகள் பாரதூரமாக இருக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு ஈரான் இராணுவ ரீதியாக தோற்கடிக்கப்பட்டுள்ளது என்பதையும் அது உணர தவறினால் ஈரான் இதுவரையில் சந்தித்திராத மிகப்பெரிய மற்றும் மிக கடுமையான தாக்குதல்களை உறுதி செய்வார் என லெவிட் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா முன்வைத்துள்ள 15 அம்ச அமைதி திட்டத்தை ஈரான் நிராகரித்துள்ள சூழலில் வெள்ளை மாளிகையிடமிருந்து வந்துள்ள இந்த நேரடி எச்சரிக்கை உலக நாடுகளிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் கடற்படை தளபதி அலி ரெசா டங்ஸ்ரி கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எனினும் குறித்த தகவல் தொடர்பில் ஈரானிய தரப்பிலிருந்து எந்தவொரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானுக்கு எதிரான தங்கள் தாக்குதல்களை தொடங்கியதிலிருந்து டங்ஸ்ரி தனது கருத்துக்களை வெளிப்படையாகவும் தீவிரமாகவும் வெளிப்படுத்தி வந்த ஒருவர் ஆவார். அத்தோடு ஹோர்முஸ் நீர்நிலையில் கப்பல் போக்குவரத்தை ஏறக்குறைய முழுமையாக தடுப்பதற்கு பின்னால் அவர் ஒரு முக்கிய நபராக இருந்து வருவதாக கூறப்படுகிறது. போர் முழுவதும் சமூக ஊடகங்களில் தீவிரமாக செயற்பட்டு வந்த டங்ஸ்ரி சமீபத்தில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு நீர்நிலை வழியாக எந்தவொரு கப்பலும் செல்வதற்கு ஈரானின் கடல்சார் அதிகார சபையுடன் முழுமையான ஒருங்கிணைப்பு தேவை என குறிப்பிட்டிருந்தார். மேலும் வளைகுடாவில் IRGC கடற்படையின் நடவடிக்கைகள் குறித்த தகவலையும் அவர் அடிக்கடி பதிவிட்டு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹோர்முஸ் நீர்நிலை வழியாக பயணிக்கும் கப்பல்களுக்கான புதிய கட்டுப்பாடுகள் மற்றும் அனுமதிகள் குறித்து ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி முக்கியமான அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
குறித்த நீரிணையில் பயண கட்டணங்களை வசூலிப்பதற்கான சட்டமூலங்கள் ஈரான் நாடாளுமன்றம் தயாரித்து வரும் பின்னணியில் இது தொடர்பாக அமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக பயணிக்கும் போது இந்தியா, சீனா, ரஷ்யா, ஈராக் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் கப்பல்களுக்கு எவ்வித தடையுமின்றி அனுமதி வழங்கப்படும் என அமைச்சர் அப்பாஸ் அராக்சி உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த நாடுகளுக்காக ஈரானின் நீண்டகால ராஜதந்திர மற்றும் வர்த்தக உறவுகளை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் ஹோர்முஸ் நீரிணையின் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு முழுமையாக ஈரானின் கட்டுப்பாட்டிலேயே உள்ளது எனவும் நமது நட்பு நாடுகளின் வர்த்தக மற்றும் எண்ணெய் போக்குவரத்து கப்பல்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது நமது கடமையாகும் என அவர் தெரிவித்தார். அதேவேளை இப்பிராந்தியத்தில் பதற்றத்தை உருவாக்கும் ஏனைய நாடுகளின் கப்பல்கள் மற்றும் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடும் தரப்புகளின் நடமாட்டங்கள் குறித்து கடும் கண்காணிப்பு நிலவும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானிய தீவு ஒன்றை கைப்பற்ற எதிரிகள் திட்டமிட்டுள்ளதாக உளவுத்துறை தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் அத்தகைய முயற்சிக்கு உதவி வழங்கும் பிராந்திய நாடுகளின் உட்கட்டமைப்புகள் மீது இடைவிடாத தாக்குதல்கள் நடாத்தப்படும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாப் இது குறித்து தெரிவிக்கையில், எந்தவொரு நாடாவது ஈரானிய தீவுகளை ஆக்கிரமிக்க உதவி வழங்கினால் அந்த நாட்டின் முக்கிய உட்கட்டமைப்புகள் மீது ஈரான் நேரடி தாக்குதல்களை நடாத்தும். ஈரானிய படைகள் எதிரிகள் நடமாட்டத்தை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது. ஒரு சிறிய தவறு நடந்தாலும் நரகத்தை சந்திக்க நேரிடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமைதி பேச்சுவார்த்தை நடப்பதாக கூறினாலும் வெள்ளை மாளிகை கடுமையான மிரட்டல்களை விடுத்துள்ளது. வெள்ளை மாளிகை ஊடக செயலாளர் கரோலின் லெவிட் கூறுகையில், ஈரான் தனது தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும், இல்லையெனில் இதற்கு முன் எப்போதும் சந்தித்திராத அளவு கடுமையான தாக்குதல்களை ஜனாதிபதியிடம் முன்னெடுப்பார் என தெரிவித்துள்ளார். அமெரிக்கா இந்த தீவை கைப்பற்ற இலக்கு வைத்துள்ளதாக கருதப்படுகிறது. இதற்கு ஐக்கிய அரபு அமீரகம் உதவக்கூடும் என ஈரான் சந்தேகம் வெளியிட்டுள்ளது. ஈரான் தனது நிலப்பகுதிகள் அல்லது தீவுகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் செங்கடல் பகுதியில் புதிய போர் முனையை திறப்போம் என எச்சரித்துள்ளது. ஹூதி கிளர்ச்சியாளர்களின் உதவியுடன் இந்த பகுதியை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர ஈரான் திட்டமிட்டுள்ளது. சுமார் 2000 அமெரிக்க வான்வெளிப்படை வீரர்கள் மற்றும் கடற்படை பிரிவுகள் பாரசீக வளைகுடா பகுதியை நோக்கி விரைந்துள்ளது. மறைமுகமாக சில ராஜதந்திர முயற்சிகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா 15 அம்ச திட்டத்தை முன்மொழிந்துள்ளது. ஈரான் போரை நிறுத்த 5 நிபந்தனைகளை விதித்துள்ளது. இருப்பினும் கள யதார்த்தம் ஒரு பாரிய போரை நோக்கி செல்வதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர்.